கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேசேங்கரன் பணிவான நமஸ்காரங்கள். வார பலன் 26/8/2024 1/9/2024 வரை உண்டான வாரத்திற்கு மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன்கள்னு பார்ப்போம். இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் கோல்சார பிரகாரம் ராசிக்கு, அதாவது ரிஷப ராசி, காலபுருஷ தத்துவத்தின் 2வது ராசியான ரிஷப ராசியில் குரு, மிதுனத்தில் செவ்வாய், கடகத்தில் புதன், சிம்மத்தில் சூரியன், கன்னியில் சுக்கிரன் கேது, கும்பத்தில் சனி வக்ரகதியில் இருக்கார், மீனத்தில் ராகு. இந்த வாரத்தில் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திரன் ரிஷபத்தில் கிருத்திகை நட்சத்திரத்தில் இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார். மக நட்சத்திரம் சிம்ம ராசி வரலும் போகிறார். இது இந்த வாரத்தினுடைய கோல்சார். இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்த்தாங்கன்னா, இந்த வாரம் மொத்தமே விசேஷம். 26ஆம் தேதி அன்னைக்கு பார்த்தேன்னா ஸ்ரீ ஜெயந்தி வைகானசம்னு போட்டிருப்பா. 27ஆம் தேதி பாஞ்சராத்திரம். அன்னைக்கு பாஞ்சராத்திர வழியில் கொண்டாடக்கூடியவாளுக்கு அன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தி. ரோகிணி நட்சத்திரம், அஷ்டமி திதி ரெண்டுமே சேர்ந்து வரக்கூடிய காலகட்டம். இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு அப்புறம் 27ஆம் தேதி அடுத்தது பார்த்தடையானால் 28ஆம் தேதி அவமாகம்னு போட்டிருக்கும். அவமாகம் அப்படின்னா 3 நட்சத்திரங்களோ திதியோ ஒரே நாளில் வர்றது அவமாகம். தசமி திதி 3 நாள் வர்றது, 3 நாள் வர்றதுனால அது அவமாகம். 29ஆம் தேதி பார்த்தேடையானால் ஏகாதசி, ஸ்மார்த்த ஏகாதசின்னு போட்டிருக்கு. 29ஆம் தேதி 30ஆம் தேதி வைஷ்ணவ ஏகாதசி மற்றும் வைஷ்ணவ ஏகாதசி. அதனால் வைஷ்ணவர்களுக்கு மிகவும் ஏற்றமான காலகட்டம். உபவாசம் இருக்கிறது ரொம்ப விசேஷம். அதாவது முடியாதவா, உடல்நிலையில் காம்ப்ரமைஸ்டாக இருக்கிறவா, அதை தவிர சுகர் பேஷண்ட்டு, பிபி பேஷண்ட், இந்த மாதிரிலாம் இருக்கிறவா, சின்ன குழந்தைங்க, அதை தவிர கர்ப்பிணி பெண்கள் இவாள்லாம் எக்ஸம்ட் ஆகிடுவா. இதுக்கு ஒருவேளை அவளும் பண்ணுறாளா இருந்தால் அந்த சுஜின்னு பண்ணி ஸ்வீட் மட்டும் இது பண்ணி சாப்பிடுவா. துவாதசி பாருன்னா அடுத்த நாள் பண்ணுவாள். அடுத்த நாள் சாயந்தரம் பார்த்தேன்னா வெள்ளிக்கிழமை, அதாவது சனிக்கிழமை சாயந்தரம் சனி பிரதோஷம் வேறு. ஏன்னா சாயந்தரம் பிரதோஷ காலம் வேறு வருது. ஒரு 5:45 6:15 வரலாம். இந்த வாரத்தில் பார்த்தேனால் ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி திருதினஸ்பிருக்குன்னு போட்டிருக்கும். 3 திதிகளோ ராசிகளோ 3 நாட்கள் கண்டினியூஸாக ஒரே திதியோ ராசியோ இருந்ததுன்னா அது திருதினஸ்பிருக்கு. இந்த திருதினஸ்பிருக்குலேயும் விசேஷங்கள் எதுவும் மாத்திர பண்ணுறது. சரி, இந்த வாரம் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தேனால் இந்த வாரம் துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், இந்த 4 ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். சரி, இந்த சந்திராஷ்டமத்தின் தாக்கத்தை குறையணும் அப்படின்னா சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது அகத்திக்கீரை கட்ட அருகில் இருக்கக்கூடிய கோசாலையில் பசுக்களுக்கு வாங்கி கொடுங்க. அதில் சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும். சரி, இந்த வாரத்தின் பலன் 26/8/2024 1/9/2024 வரலும் உண்டான பலன்களை மேஷம் முதல் மீனம் வரை உண்டான ராசிக்கு பார்க்கலாம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போயின்னு இருக்கோம். உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க. இப்போது ஒரு ராசியாக 26/8/2024 1/9/2024 வரலும் உண்டான ராசி மேஷம் முதல் மீனம் வரை உண்டான ராசிகளுக்கு என்னென்ன பலன்னு பார்க்கலாம். மீனம் பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடிய ஒரு குரு பகவான் ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கார். ராசியிலே ராகு பகவான் இருக்கார். இந்த வாரம் பார்த்தடையானால் உங்களுடைய ராசியில் ராகு பகவான் இருக்கிறதுனால அபரிமிதமான ஏற்றமான திங்கிங் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். அதாவது பிரம்மாண்டமான திங்கிங் இருக்கும். இதன் மூலியமாக உடல் உழைப்பு கொஞ்சம் அதிகமாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வக்கர சனி வேறு 12ஆம் இடத்துல, 7.5 சனி ஆரம்பிச்சுடுத்து விரய சனியில் இருக்கிற தேவையற்ற செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம். உடல் நலத்தில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. எதிர்பாலினத்தவரை நம்ப வேண்டாம். ஏன்னா 7ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறதுனால பார்ட்னர்ஷிப்பில் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளே சற்று பிரச்சனைகள் இருக்கும். 8ஆம் அதிபதியும் 7ஆம் இடத்துல நீச்சம் பெற்று இருக்கிறதுனால கொஞ்சம் பிரச்சனைகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு சப்தமத்தை பார்க்கறதுனால அதாவது திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு திருமண பாக்கியம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த வாரத்தில் பார்த்தலையானால் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் அதிபதியானவர் 4ஆம் இடத்துல போய் இருக்கிறதன் மூலியமாக புதிய வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். புதிய வீடு இந்த மாதிரியான விஷயங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தையே 2ஆம் அதிபதி தனகாரகன் தனஸ்தான அதிபதி பார்க்கறது பெரிய ஏற்றம். 6ஆம் இடத்துல சூரிய பகவான் இருக்கிறதுனால கண்டிப்பாக அரசாங்கம் சார்ந்த உத்தியோகம் கிடைக்கக்கூடியதோ அரசாங்க கான்ட்ராக்ட் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள்
நிச்சயமாக இந்த வாரத்தில் உண்டு. உங்களுடைய ராசிக்கு 3ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் 7ஆம் இடத்துல நீச்சம் பெற்று போயிருக்கிறதுனால பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணுறவங்க புதிய முயற்சியை தவிர்க்கிறது நல்லது. புதிய கடன் வாங்காமல் இருக்கிறது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஏன்னா 6ஆம் அதிபதி ஆட்சி பெற்று போயிருக்கிறதுனால கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கொஞ்சம் பொறுமையாக ஜாகிரதையாக பார்த்து இன்னும் வியாபாரத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணுறது நல்லது. ஏன்னா பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் கொஞ்சம் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த வாரத்தில் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் அதிபதி 3ஆம் இடத்துல உச்சம் பெற்று போகிறது பெரிய விஷயம். அதனால் பார்த்தாலேயானால் குருவும் சந்திரனும் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம் குரு சந்திர யோகம், கஜகேசரி யோகம்னு சொல்லக்கூடியது இருக்குது. இதன் மூலியமாக உங்களுடைய பேச்சில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். குழந்தைகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். எழுத்து பணியில் இருக்கிறவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். குழந்தைகளுக்காக பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ஏன்னா இந்த வாரத்தில் இந்த மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிங்கன்னா நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் 28ஆம் தேதி அன்னைக்கு காலை ஒரு 8-8:30 மணி வரலும் இருக்கார். அதற்கு பிறகு 4ஆம் இடத்துக்கு போகிறார். செவ்வாயோட சம்பந்தம் சந்திரமங்கல யோகம் அமையக்கூடிய காலகட்டம். இதன் மூலியமாக பார்த்தாலேயானால் தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். ஏன்னா பரிவர்த்தனை யோகம் வேறு இருக்குது. 4ஆம் அதிபதியும் 5ஆம் அதிபதியும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறது பெரிய ஏற்றம். அதனால் தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். உங்களுக்கு புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தாயின் மூலியமாக சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புதுசாக வியாபாரம் ஆரம்பிக்கிறீங்கன்னா தாய்கிட்டேருந்து ஒரு 10 ரூபா வாங்கின்னு போய் பண்ணுங்க. அது ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுக்கும். ராசிக்கு 5ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். 5ஆம் இடத்துல ஆட்சி பெற்ற சந்திரன் குழந்தைகள் மூலியமாக பெரிய ஏற்றம் கிடைக்கும். 4-5 அதிபதிகள் சேர்ந்திருக்கிறது நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது. புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இதை தவிர பார்த்தீங்கன்னா படிக்கக்கூடிய குழந்தைகள் வெளியூர் வெளிமாநிலம் செல்லக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. தந்தையின் மூலியமாக வரக்கூடிய சொத்துக்கள் வரக்கூடும் அப்படின்றத சொல்கிறேன். பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். சந்திர பகவான் 6ஆம் இடத்துல போகிறார். 5ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல போகிறதுனால குழந்தைகளுடைய உடல்நிலையில் சற்று கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. ஒருவேளை குழந்தைகளுக்கு உடல்நலத்தில் பிரச்சனை வந்ததுன்னா கொஞ்சம் செலவுகள் அதிகமாகக்கூடிய மருத்துவ செலவுகள் அதிகமாகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் பொதுவாகவே இந்த வாரம் நல்ல ஒரு ஏற்றமான வாரமாக இருக்கும். இருந்தாலும் சனி பகவான் வக்கரகதியில் 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால தேவையற்ற செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இது அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். வேலையில் மாற்றங்கள் இருக்கும். வேலையில் மாற்றங்கள் இருந்தாலும் ப்ரமோஷன் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரம் இருக்குது. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் இருக்குது. வெளியூர் வெளிமாநிலம் செல்லக்கூடிய பாக்கியம் உண்டு. புதுசாக தொழில் தொடங்குறவங்க கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. பார்ட்னர்ஷிப் தொழிலில் கொஞ்சம் செட்பேக் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. பொதுவாக இந்த வாரம் பார்த்தாலேயானால் நல்ல ஒரு ஏற்றமான மிதமான வாரமாக இருக்கும். ஏற்றமானு சொல்கிறத விட மிதமான வாரமாக இருக்கும். நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியை போய் வலம் பண்ணிட்டு ஒரு 3 தரமாவது பிரதட்சணம் பண்ணிவிட்டு வலம் வர்றது ரொம்பவும் நல்லது அப்படின்றத சொல்கிறோம். தட்சிணாமூர்த்தியை சேவிச்சுட்டு அங்கே கொண்டக்கடலை மாலை ஒன்று போட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக வரும். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.